இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா இதோட பேஸ் வேல்யூ பாருங்களேன். பேஸ்னா 9 9 9 9 9 சொல்லிட்டு எல்லாத்துக்கும் என்னவா இருக்கு, பேஸ் வேல்யூ சேமா இருக்கு. மேலையும் கீழே என்னவா இருக்கணும்னா டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். 25க்கும் 21 டிஃபரன்ஸ் என்னப்பா 4. 24க்கு 20க்கு என்னப்பா டிஃபரன்ஸ் 4. அப்ப எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு, சேமா இருக்கு. அந்த மாதிரி வந்துன்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் என்னது 4. அந்த 9 பவர் 4 வெளியில எடுத்துங்க அப்படின்னா ரிமைனிங் என்னப்பா இருக்கும், 9 பவர் 21 பிளஸ் 9 பவர் 20 பிளஸ் 9 பவர் 19 அப் டு இதுல 4 போச்சுன்னா 9 பவர் 16 இருக்கும். கரெக்டா? பை இங்க என்ன இருக்கு 9 பவர் 21 பிளஸ் 9 பவர் 20 அப் டு இங்க லாஸ்ட் என்ன இருக்கு 9 பவர் 16. பாருங்களேன், இது ரெண்டும் சேமா இருக்கு. அப்ப இவனை கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கு 9 பவர் 4. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் 9 பவர் 4 அப்படின்னு யாரெல்லாம் சொன்னீங்களோ எல்லாருமே அவுட்டுக்கண்ணா. மேல ஒருத்தர் இருக்கானே அவன் யாருப்பா கட்டுக்கிறது? அப்ப என்ன ஆகுது 9 பவர் 4 the whole power 1/16. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a பவர் n the whole power n-னா a பவர் m into n ன்னு சொல்லி தெரியும். கரெக்டா? அப்ப ரெண்டு மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1 4s are 4 4 4s are 16. அப்ப 9 பவர் 1/4ன்றதா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ் வீடியோஸ் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் அப் பண்ணி விட்டுருங்க.